மௌலிது என்பது ஏன் உண்டாக்கப்பட்டது? பிரியாணிக்காக, கரியானத்துக்காக, குருமாவிற்காக, கைமாவிற்காக, தால்ச்சாவிற்காக, தனிக்கறிக்காக, மந்திக்காக, மக்கள் தரக்கூடிய காசுக்காக உண்டாக்கப்பட்டவைகள் தான் இந்த மௌலிதுகள். எனவேதான் மௌலிது ஓத போகும்போது ஏழை வீட்டில் வேகமா ஓதுவாங்க. ஏழை நீங்க எவ்வளவு தூரம் கூவினாலும் அவன் அந்த 100 ரூபாய் தான் கொடுப்பான். சர ஓதிட்டு பெட்டியை கட்டி கிளம்பிடுவார், 100 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவார். ஆனா பணக்காரங்க வீட்டுக்கு போனா அப்படி இல்லை. வாசல்ல 2 ஆடி கார் நிக்குது, ஒரு BMW நிக்குது. அது ஒரு செய்தியை சொல்லுது. என்ன செய்தி? பச உள்ள பார்ட்டி அடிக்கலாம். அப்ப என்ன பண்றாரு? பணக்காரங்க வீட்டுக்கு போயாச்சுன்னா விடிய விடிய ஓதுறாரு, கஷ்டமான பாட்டா எடுத்து ஓதுறாரு. நபி வழி நடந்தா நரகம் இல்லை. இது நபி வழி கிடையாது. சுபஹான மௌலிது நபி வழி கிடையாது. முஹித்தின் மௌலிது நபி வழி கிடையாது. யாக்குத்துபா நபி வழி கிடையாது. புர்தா நபி வழி கிடையாது. எது அல்லாஹ்வும் தூதரும் சொன்னார்களோ அது நபி வழி, அது வணக்கம். எதை நபிகள் நாயகம் அவங்க நமக்கு சொல்லி இருக்கிறாங்களோ அது வணக்கம். அதில் இல்லாமல் பிற்காலத்திலே வந்தவர்கள் அவங்க எவ்வளவு பெரிய அஜர்த்தாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அரபி மேதைகளாக இருந்தாலும் அவர்கள் உண்டாக்கியது மார்க்கத்தின் வணக்கமாக ஆக முடியாது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கிளையின் சார்பில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியில் நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்கின்ற தலைப்பை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கை திட்டத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஒரு இஸ்லாமியர் என்பவர் இறைவனை பின்பற்ற வேண்டும், இறை தூதரை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் பெறுவதற்காகத்தான் முஸ்லிம்களாக வாழ்கிறோம். மறுமையிலே அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக நம்மால் ஆன சில வணக்க வழிபாடுகளையும் நாம் நடைமுறைப்படுத்துகின்றோம். உண்மையில் நாம் அல்லாஹ்விடத்தில் மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் இறைவன் நமக்கு காட்டித்தந்த மார்க்கத்தை மிகச் சரியாக பின்பற்ற வேண்டும். அருள்மறையாம் திருமுறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா கலீலம்மா ததக்கரூன். உங்கள் ரப்பிடத்தில் இருந்து உங்களுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், அவற்றை அன்றி வேறு விஷயங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று திருமறையிலே அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். எனவே முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வணக்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். இங்கே எது இஸ்லாம் என்று முடிவு செய்வதிலேயே மக்களிடத்தில் பல பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது. பல ஆண்டுகளாக சில காரியங்களை நாம் செய்கின்றோம். 4-5 தலைமுறைகளாக அந்த பழக்கம் நமது ஊரிலே உண்டு. எங்களுடைய முன்னோர்கள் இவற்றை செய்தார்கள். எங்களுடைய மகல்லாவிலே இது வழக்கமாக இருக்கிறது என்கிற அடிப்படையிலே சில வணக்கங்களை நாம் செய்கிறோம். ஆனால் இது அல்லாஹ்வும் தூதரும் காட்டித்தந்ததா என்று நாம் சிந்திக்க மறந்து விடுகிறோம். எனவேதான் மார்க்கத்திலே இல்லாத நிறைய புதுமைகள் இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்திருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எந்த மார்க்கத்தை விட்டு சென்றார்களோ அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில் மட்டுமே நமக்கு வெற்றி இருக்கின்றது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகத்தை நாம் பின்பற்ற வேண்டும். நபி வழி நடந்தால் நரகம் இல்லை, அதுதான் தலைப்பு. ஆனால் இன்றைய முஸ்லிம்களிலே கணிசமான மக்கள் அந்த நபி வழிக்கு முரணான காரியங்களை செய்து வருவதை பார்க்கின்றோம். அந்த காரியங்களுக்கு, வணக்கங்களுக்கு நன்மை இருப்பதாக அவர்கள் நினைக்கின்றார்கள். சுபஹான மௌலிது என்ற பெயரிலே சில வணக்கங்களை முஸ்லிம்கள் செய்கிறார்கள். முஹித்தின் மௌலிது என்ற பெயரிலே சில வணக்கங்களை முஸ்லிம்கள் நிறைவேற்றுகிறார்கள். இந்த மௌலிதுகளுக்கு மிகப்பெரிய நன்மை இருப்பதாக அவர்கள் எண்ணுகிறார்கள்.
ஆனால் என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மௌலிது என்று ஒரு வணக்கம் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. தொழுகை உண்டா என்கிற சந்தேகம் நமக்கு வருதா? இல்லை. திருமறை குர்ஆன்ல அதை பற்றி எல்லாம் சொல்லிட்டான். ரமலான் மாதத்துடைய நோன்பு வணக்கமா என்கிற சந்தேகமே நமக்கு வராது. குர்ஆனிலே தெளிவாக அது பற்றிய வசனங்கள் இருக்கிறது. ஹஜ் கடமை வசனம் இருக்குது, ஜக்காத்து கடமை வசனம் இருக்கிறது. பல திக்ருகள் துஆக்களை ஓதுவதற்கு மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. மௌலிது என்று ஒரு வணக்கத்தை நமக்கு மார்க்கம் கற்றுக் கொடுக்கிறதா என்றால் கற்றுக் கொடுக்கவே இல்லை. இந்த மௌலிது மார்க்கத்தில் இல்லாத விஷயம், அது ஒரு தவறான காரியம் என்பதை பல விதங்களிலே நம்மால் நிரூபிக்க முடியும். ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போமே. இவங்க மௌலுதுன்னு படிக்கிறாங்களா, அது சுபஹான மௌலுதா இருக்கட்டும், முஹைத்தீன் மௌலுதா இருக்கட்டும், சாவுலமீது மௌலுதா இருக்கட்டும், பத்ரீன்கள் மௌலுதா இருக்கட்டும், புர்தாவாக இருக்கட்டும், ஏராளமான மௌலுதுகளை இவங்க படிக்கிறாங்க. எந்த மௌலுதுகளாக இருந்தாலும் அது அடிப்படையில் என்ன என்றால் பாட்டு, கவிதை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மௌலிது என்பது என்ன? அது ஒரு அரபு பாட்டு. தமிழ் மொழியிலேயே பல பாடல்கள் இருப்பது போல, ஆங்கிலத்திலே ஹிந்தியிலே பல பாடல்கள் இருப்பதை போல அரபி மொழியிலும் பாடல் இருக்குது. அதில் நபிகள் நாயகத்தை புகழ்றோம் என்ற பெயரில் உண்டாக்கப்பட்டதான் சுபஹான மௌலிது. முஹைத்தீன் அப்துல் காதர் ஜீலானிங்கிறவரை புகழ்ற உண்டாக்குனதான் முஹைத்தீன் மௌலிது. பல அவுலியாக்களை புகழ்ந்தெல்லாம் அவங்க மௌலிதுகளை உண்டாக்கி வைத்திருக்கின்றார்கள். அது மாதிரியான மக்களுக்கு நாம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம், அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம். யாரையும் விமர்சித்து காட்டுவது நம்முடைய நோக்கம் அல்ல. சில விஷயங்களை நாம் மக்களுக்கு சொல்லும் போது அவர்கள் புரிந்து கொள்வதற்காக சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே நாங்கள் இங்கே பேசுவதை நீங்கள் விகாரமாக பார்க்க தேவையில்லை. மௌலிது என்பது பாடல்கள் என்று நான் சொன்னேன். இது இஸ்லாத்தில் சொல்லப்படவில்லைன்னு ஏற்கனவே சொன்னேன். இந்த பாடல்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்றது முதல்ல பார்ப்போமா? மௌலிது கூடுமா என்பது ரெண்டாவது வர்றேன். இஸ்லாமிய மார்க்கம் கவிதைகளை பற்றி, பாட்டை பற்றி என்ன சொல்கிறது அதை சிந்திக்கணும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், வமா அல்லம்னா அஷ்ஷஅர வமா யம்பகி லஹு. நாம் இவருக்கு என்பது நபிகள் நாயகத்தை அல்லாஹ் சொல்கிறான். இந்த முகமது நபிக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. வமா யம்பகி லஹு, அது அவருக்கு தேவையும் இல்லை. இந்த வார்த்தையை நீங்கள் உற்று கவனியுங்கள். இந்த வசனத்தை கவனிச்சாலேயே மௌலிது மார்க்கத்தில் இல்லை என்பதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கல, அது அவருக்கு தேவையில்லை என்று சொல்கிறான். இன்னொரு வசனத்திலே சூரத்து ஷுஆரா, கவிஞர்கள் என்ற ஒரு சூரா குர்ஆன்ல இருக்கு. அந்த சூறாவுடைய இறுதியான வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வசனம் வரும், அஷ்ஷுஅராவு யத்தபியுஹுமுல் காவூன். கவிஞர்களை வழிகடர்கள் தான் பின்பற்றுவார்கள். ஏன் அப்படி அல்லாஹ் சொல்றான் அப்படின்னா அதுக்குரிய காரணத்தையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதின் யஹீமுன் வ அன்னஹும் யகூலுன மா லா யஃபாலுன். கவிஞன்ட்ட உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் செய்யாதவற்றை எல்லாம் சொல்வார்கள். இஸ்லாமிய மார்க்கம் ஏன் கவிதையை ஏற்றுக்கல தெரியுமா? கவிஞர்களிடத்திலே ஏராளமான பிரச்சனைகள் உண்டு. அவர்கள் யதார்த்தத்தை பேச மாட்டார்கள், இயல்பை பேச மாட்டார்கள். மிகையாக சில விஷயங்களை மக்களிடத்தில் பேசி பாடி காசு வாங்கிறதுக்காக, மக்கள் மனசில் நிற்கிறதுக்காக நிறைய விஷயங்களை செய்வார்கள். இதுக்கு ஏராளமான எடுத்துக்காட்டுகள் இருக்குங்க. இப்போ நிறைய பாடல்கள் உருவாக்கப்படுது சினிமாவில், மற்ற இடங்கள்லாம் கவிதைகள்லாம் உருவாக்குறாங்க. இதில் பாருங்களேன், பொய்யான விஷயங்களை கூட கவிஞர்கள் படிப்பார்கள். பொதுவாக ஒரு இசை என்பது, பாட்டு என்பது மனிதனை மயக்கும். நம்மளாம் பஸ்ஸில் போகும்போது பார்ப்போம், அங்கங்கே வெளியில் போகும்போது பார்ப்போம், பஸ்ஸில் டிரைவர் பாட்டை போட்டு விடுவார். அது அங்கே ஒளிபரப்பில் சிக்கு சிக்குன்னு அடிக்கும். பார்த்தா ஒருத்தர் முரட்டாளாக இருப்பார். ஆம்பளை பார்த்தீங்கன்னா ஜைஜாண்டிக் பாடியாக இருக்கும். அவர் உடம்பு நல்லா முறுக்கு மீசை வச்சு முரட்டாளாக ரக்கடாக உட்காந்துருப்பார். ஆனால் இந்த பாட்டை போட்ட உடனே நேரம் ஆக ஆக அந்த இசைக்கு தக்கவாறு அவர் தலையசைக்க ஆரம்பிப்பார். அப்படியே தலை அசையும்.
கையில் ஒரு மோதிரம் போட்டு போகிற அந்த மோதிர கையை வச்சு டிக்கி டிக்கின்னு தட்டி மியூசிக் போடுவார், பார்த்துருக்கீங்களா? அந்த இசை என்பது அவரை வசப்படுத்துது. இப்படி மனிதன் அதில் வந்து ஈர்க்கப்படுறான் என்பது உண்மை. ஆனால் இதில் பல பிரச்சனைகள் இருக்கு. பொய்யான விஷயங்களை கூட கவிஞர்கள் மிகைப்படுத்தி சொல்லிவிடுவார்கள். இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை இன்னொரு பாட்டு படிக்கிறான். இவனுக்கு அந்த பெண்ணை புகழணும், அழகா இருக்கிறேன்னு சொல்லலாம், எப்படியா சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒரு கவிஞன் இப்படி அழகா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்லுவான்னா எக்ஸ்ட்ரீமாக போவான், ரொம்ப அளவு கடந்து போவான். உன்னை பார்த்தேன், நிலவை பார்த்தேன், உன்னைய பார்க்கறதுக்கு முன்னாடி நிலா வெளிச்சமாக தெரிஞ்சு, உன்னைய பார்த்த பிறகு நிலா தெரியல, இப்படி புகழ்ந்துருவாங்க. உடனே இந்த பெண்களும் மனசு குளிர்ந்து போயிடுவாங்க, அது வேறு விஷயம். இப்படி ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கவிஞர்களுக்கு ஒரு ஏராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஏராளமாக நிறைய சொல்லலாம், உதாரணம் நிறைய சொல்லிட்டே போகலாம். இதன் காரணமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் கவிஞர்களை உள்ள விடலை. கவிதையை மார்க்கம் வந்து நபிகள் நாயகத்துக்கு கற்றுக் கொடுக்கல, அல்லாஹ் கற்றுக் கொடுக்கல. இதை நீங்களே புரிஞ்சுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாமே கூட பல நேரங்களில் பாடல்களை வணக்கமாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. எத்தனையோ நல்ல கருத்துக்களை பல பேர் படித்தாங்க, அதை பாட்டு நம்ம ஏற்றுக்குவோமா, வணக்கம்னு ஏற்றுக்குவோமா? இஸ்லாமிய மார்க்கத்துடைய கொள்கை என்னங்க? ஒன்றே குலம், ஒருவனே தேவன். மார்க்கம் என்பது இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் தான். இறைவன் யாரு? ஒருவன் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அல்லாஹ் ஒருவன் சொல்லக்கூடியது. இதே கருத்து ஒரு சினிமா பாட்டில் படிச்சாங்களா இல்லையா? ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். இது நம்ம வணக்கம்னு ஓதுவோமா? இதே கருத்து, இஸ்லாம் சொல்லக்கூடிய அதே கருத்தை தான் அந்த பாடகர் எழுதுறாரு, அதை படிக்கிறார். இதே கருத்து நல்லா இருக்குன்றதுக்காக வேண்டி நாம் அதை வணக்கம்னு ஏற்றுக்குவோமா? அதை ஏற்றுக்க மாட்டோம். நீங்கள் சினிமா பாட்டுக்கெல்லாம் போக வேணாம். எத்தனையோ நாகூர் ஹனீஃபாவுடைய பாடல்கள் இருக்குது, அதை வணக்கம்னு நம்ம ஏற்றுக்கிட்டது உண்டா? பள்ளிவாசலில் ரமலான் மாதத்தில் 27ஆம் கிழமை வரும். அன்னைக்கு பார்த்தா அஜர்த்துமார்கள் ரொம்ப ஸ்பெஷலான துவாக்கள்லாம் ஓதுவாங்க. அரபு மொழியை தாண்டி தமிழ் மொழிகளில் கூட இமாம்கள் துவா ஓதுவதுண்டு. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அப்படிலாம் அஜர்த்துமார்கள் நிறைய துவா பண்ணுவாங்க. அதில் சில நேரத்தில் அவருக்கு வார்த்தை கூட கோர்வையாக கிடைக்காது, கூட குறைய வார்த்தைகளை குத்து மதிப்பாக அள்ளி போடுவார். ஆனால் நாகூர் ஹனீஃபாவுடைய ஒரு பாட்டில் கோர்வையாகவே சில வார்த்தைகள் வருது. சவுண்டை கொஞ்சம் குறைச்சிக்கண்ணே, விசிலிங் வருது. அருள்மேவும் ஆண்டவனே, அன்புடைய காவலனே, இருள் நீக்கும் தூயவனே, இணை இல்லாத அல்லாஹ்னு பாட்டு வரும் பார்த்துருக்கீங்களா? அதில் நிறைய துவாக்களையாக சொல்லுவார். உன்னுடைய குர்ஆனின் உயர்போதும் நெஞ்சில் வைத்து நன்மையாய் வாழுகின்ற நலம் காட்டு அல்லாஹ்வே. அங்கே ஒரு லேடிஸ் சொல்லுவாங்க ஆமீன். இஸ்லாத்தின் கட்டளைகள் ஏற்று தீனம் செல்லுகின்ற முஸ்லிம் ஏன யாம் வாழும் முறை தருவாய் அல்லாஹ்வே ஆமீன். ஒரு ஹைப்பிச் ஒன்று இருக்கும். இப்போ நாகூர் ஹனீஃபாவுடைய பாட்டு ஒரு ஹைப்பிச் ஒன்று வைப்பார். வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ்ந்திடவே தயை புரிவாய் அல்லாஹ்வே அப்படின்னா போகும். இப்படிலாம் பாடுறாரா? ஒரு பள்ளிவாசல்ல 27ஆம் கிழமை அன்னைக்கு அஜரத்துக்கு துவா கேட்க தெரியாமல் கூட குண்டக்க மண்டக்க உளர்றாரு. இந்த நாகூர் ஹனீஃபாவுடைய பாட்டை ஓத விட்டு ஆமீன்னு மக்கள் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, இப்படி நாகூர் ஹனீஃபா படித்த ஒரு பாட்டு வணக்கம் இல்லை என்பதை அவங்களுடைய உள் மனசு சொல்லுது. இப்போ என்னுடைய எளிமையான கேள்வி, எப்படி நாகூர் ஹனீஃபா தமிழிலே படித்த ஒரு பாடலை வணக்கம் இல்லை என்று அவங்க ஏற்றுக்கொண்டார்களோ, அதே மாதிரி அரபியிலே சில பேர் எழுதி வைத்த அந்த பாட்டை மௌலுது என்று எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? நாகூர் ஹனீஃபா படித்த தமிழ் பாட்டை வணக்கம்னு ஏற்றுக்கல. அதே மாதிரி அரபுல படித்த மௌலுது பாட்டை வணக்கம்னு இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா? அதை மாத்திரம் இல்லை, இது வணக்கம் என்று சொல்கிறார்கள். சிந்திக்க வேண்டும். இந்த மௌலுதை நபிகள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா? என்னுடைய பேரில் நீங்கள் எப்படி மௌலுது ஓதுங்கன்னு சொன்னாங்களா? கண்டிப்பாக இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மௌலுதை என்ற பெயரில் இவர்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாமே
பெரும்பாலும் சினிமா பாட்டு மெட்டுக்களில் தான் படிப்பதை பார்க்கின்றோம். நிறைய நம்மள ஊர்களுக்கெல்லாம் போகும்போது அந்த மகரிப் நேரத்தில் ஓதுவாங்க. சலாத்துன் சலாமுன், இது மௌலுது, சுபான மௌலுது. சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா அலல் முஸ்தபா மாயலூஹுன் நஹார். பழைய பாட்டு. நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனை காண ஓடோடி வந்தேன். அந்த டியூனை படிக்கிறார், அஜர்த்து படிக்கிறார். இது மட்டும் இல்லை, ஏராளமான பாடல்கள். சல்லு பினாபிஹி திமாமி அலா ஷஃபீஇல் அனாமி ஹபீபி முஹியல் இதாமி அலைஹி அஸ்க ஸலாமி. இது என்ன பாட்டு தெரியுதா? பழைய பாட்டு. பூ போல பிறக்கும், பால் போல சிரிக்கும், மான் போல துள்ளும், தேன் போல இதயத்தை அள்ளும். இந்த இதயத்தை உங்களுக்கு இதுதான் அள்ளுது. பாருங்கள், ஒரு சினிமா பாட்டில் இருந்து மெட்டெடுத்து அஜர்த்து படிக்கிறார். அதில் அவங்க படிக்கக்கூடிய இந்த சுபான முழுவதும் ரொம்ப முக்கியமான ஒன்று சலாம் பைத்தும்பாங்க. யா நபி சலாம் அலைக்கும். அதை எப்படி ஓதுவாங்க? யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். இது என்ன தெரிகிறதா? ரோஜா மலரே ராஜகுமாரி, ஆசை கிளியே அழகிய ராணி. அப்படி போகும். அதுக்கடுத்து வரையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். அப்போ பாருங்களேன், ஒரு சினிமா பாட்டில் இருந்து ஒரு மெட்டு எடுத்து படிக்கிறார். இது எப்படி வணக்கம்னு அவங்க சொல்றாங்க? எந்த பள்ளிவாசலிலாவது ஒரு மகரிபு நேரத்திலே, ஒரு இஷா நேரத்திலே அங்கு தொழுகை நடத்தக்கூடிய இமாம் கிராத்து ஓதும் போது ஒரு சினிமா பாட்டை எடுத்து டியூன் எடுத்து அலகும் சூரா ஓதுனார்னா மக்கள் ஒத்துக்குவாங்களா? மட்டையை கொண்டு அவரை சாத்த மாட்டாங்களா? என்ன தொழுகை நடக்கும்போது உங்களுக்கு சினிமா பாட்டு மெட்டு கேட்குதோ என்று கேட்க மாட்டார்களா? அப்போ புரியுதுல, ஒரு வணக்கம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்முடைய உள்மனசு சொல்லுது. ஆனால் இந்த மௌலுது என்று வரக்கூடிய நேரத்திலே அந்த இயல்பை உணர்வதற்கு நாம் மறுக்கிறோம், அதை சரியா புரிஞ்சுக்கிற மாட்டோம். இதுதான் எங்களுடைய பிரச்சாரமாக இருக்கிறது. இப்போ நாங்கள் இங்கே சொல்வதை நீங்கள் நம்பாம கூட இருக்கலாம், சும்மா சொல்றாங்க, அப்படி இல்லாமல் செய்வாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உதாரணத்துக்கு நான் சில கிளிப்பிங்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேனே, அந்த கிளிப்பிங் போடுங்க அண்ணே. 6 போடுங்க, நம்பர் 6. நேசிப்பார் நேசனின் நேசர் தன்னை அல்லாஹ்வும் யோசிப்பான். என்னென்ன வேண்டும் எல்லாமே தோன்றும், வீரட்டும் துன்பம் உன்னை விட்டுத்தான் ஓடிவிடும். மண்டலங்கள் கண்மணி நாயகத்தை எண்ணி. இது என்ன பாட்டு தெரியுதா? ஒட்டகத்தை கட்டிக்கோ, அந்த பாட்டு. இது தமிழ் மொழியில் ஓதக்கூடிய மௌலுதுன்னு வைங்களேன். ஓதக்கூடியவர் யாரு? அவர் வந்து ஒரு அஜர்த்து. அவர் இப்போ உலகம் முழுக்க போய் பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். அவர் படிக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் புகழ்ந்து படிக்கிறார். அதை அவர் எந்த டியூனில் படிக்கிறார் பார்த்தீங்களா? ஒட்டகத்தை கட்டிக்கொள்ள படிக்கிறார். இதே அஜர்த்து படித்த இன்னொரு பாட்டு. பால் நிலாவின் ஒளி போல என்பார், பகல் வேளை நிலவும் வருமா, பூக்கள் எல்லாம் நல்வாசம் என்பார், அந்தி மாலை வாசம் தருமா, அண்ணலாரை கண்ட கண் வேறென்ன பார்க்குமோ, அழகையெல்லாம் அழகு என்றே ரசிக்குமோ, கண்கள் மூடி உள்ளம் தேடுமோ, மீண்டும் மீண்டும் பார்க்க ஆசை தாவுமோ, தூரிகை இதுவரை எழுதிட அழகே காகிதம் இதுவரை. என்ன தெரியுதா? துளி துளியாய், அந்த பாட்டில் படிக்கிறார். இவருக்கு இதுதாங்க வேலை. இவருக்கு என்ன வேலைன்னா, ஒரு சினிமா பாட்டை உட்கார்ந்து வரிக்கு வரி பார்த்து அதை எடுத்து அப்படி படிக்க வேண்டியது. இது படிக்கிறாரா? இப்போ இன்னொன்று பாருங்க, அவங்க ஓதக்கூடிய மௌலுதுல அரபியா ஓதுறாங்கல்ல, அது பாருங்க. சலாமு அலைக ஸைனல் அன்பியா, அஸ்ஸலாமு அலைக
أتقى الأتقياء السلام عليك أسفى الأسفياء السلام عليك أزكى الأزكياء السلام عليك من رب السماء. மெல்லினமே மெல்லினமே அந்த பாட்டில் படிக்கிறாங்க. போய் சொல்லலைல, இவங்கெல்லாம் அந்த மர்சலை ஓதக்கூடிய பசங்க அல்லது ஓதி முடித்த பசங்க ஒரு இடத்துல உட்காந்து மௌலுது ஓதுறாங்க. மௌலுது ஓதுறது வணக்கம் இல்லை நம்ம சொல்ல, அதை ஓதக்கூடியவங்க ஏதாவது ஒரு டியூனில் ஓதணும். சினிமா பாட்டு டியூன்லேருந்து ஓதக்கூடாது. இவங்க சினிமா பாட்டு டியூன்லேருந்து எடுத்து ஓதுறாங்க. இப்போ நாம் இதெல்லாம் பல ஆண்டுகளாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா அப்படி பிரச்சாரம் பண்ணுறோம்? இப்போ மௌலுது இல்லைங்கிறது சும்மா சொல்லிட்டு கூட நம்ம போயிடலாம், அதாவது தப்புங்க, அர்த்தங்கள் தப்புன்னு போயிடலாம். இதில் சில விஷயங்களை பாடி காட்டுவதற்கும் சிலவற்றை போட்டு காட்டுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? இந்த மாதிரி மௌலுது கூட நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது நம்மை பார்த்து அவங்க ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். இந்த வகாபிகள், இந்த தௌஹீதுக்காரர்கள் ஏன் தெரியுமா மௌலுது ஓதக்கூடாதுங்கிறாங்க? அவங்களுக்கு மௌலுது ஓத தெரியாது, அவங்களுக்கு நம்மளை மாதிரிலே டியூன் போட்டு படிக்க தெரியாது, அதனால தான் மௌலுது இவங்க ஓத மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு தலைக்கணம். அப்போ நாம் என்ன செஞ்சோம்? அதை உடைப்பதற்காகவே பல இடங்களில் நம்மளே மௌலுது ஓதி காமிச்சோம். நாங்கள் அதுக்காகலாம் மறுக்கலப்பா. நாங்கள் ஏன் மறுக்கிறோம்னா இஸ்லாத்தில் இல்லை என்பதற்காக மறுக்கிறோம். இப்போ இந்த அஜர்த்து படிக்கிற மாதிரி நம்ம மௌலுது ஓதுனா காசு தரமாட்டாங்களா? காசு கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடைக்கும். இவங்கள மாதிரி மௌலுது டியூன் நமக்கு போட தெரியாதுன்னு அர்த்தமா? கண்டிப்பாக தெரியும். இது ஒரு பெரிய வித்தையெல்லாம் கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனம் செலுத்தினா அது வந்துடும். இப்போ ஒவ்வொரு மொழியிலையும் பாடல்களை உருவாக்குவதற்குன்னு சில முறைகளை வைத்திருப்பார்கள். தமிழ் மொழியில் இப்போ நிறைய சினிமாக்கள் எல்லாம் பாட்டு எழுதுறாங்கல்ல, இப்போ எல்லாம் நமக்கு என்னென்ன பாட்டுகள் வருது ஒன்றும் தெரியல. நாம் எல்லாம் சிறுபிள்ளைகளாக இருக்கும்போது சினிமாலாம் பார்த்த காலங்களில் நிறைய பாட்டுகள் நமக்கு தெரியும். அதை பற்றி ஓரளவுக்கு தெரியும் வைங்களேன். முதல்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு பாட்டை எப்படி உருவாக்குவாங்க தெரியுமா? ஒரு கம்போசர் இருப்பார், ஒரு இசையமைப்பாளர் இருப்பார். அவர் என்ன செய்வார்னா, அந்த ஒரு சூழலுக்கு தக்கவாறு ஒரு டியூன் போடுவார். காதலுக்கு ஒரு டியூன் இருக்குது, சோகத்திற்கு ஒரு டியூன் இருக்குது, அதே போல் பயத்துக்கு ஒரு டியூன் இருக்குது, இப்படிலாம் வச்சுருப்பாங்க. அதை டியூன் போட்டு இந்த பாட்டு எழுதக்கூடியவங்ககிட்ட கொடுப்பாங்க. அவங்க அதுக்கு தக்கவாறு வார்த்தைகளை போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்யாண வீடு, ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது, இங்கே ஒரு பாட்டு போடுறாங்க. அது எப்படி போடுவாங்கன்னா, அந்த கம்போசர் வந்து பாட்டை உருவாக்குவார். உருவாக்கிட்டு அதை தத்தக்காரம் என்றதுக்கு பெயர், தத்தக்காரம் போட்டு பாடலாசிரியர்கிட்ட கொடுப்பார். இப்போ பாருங்களேன், ஒரு கல்யாண வீடு அதுக்கு எழுதுறார் ஒரு இசையமைப்பாளர். தானா இப்படி தான் அந்த பாட்டு முதல்ல இருக்கும், பின்னாடி தான் வரிகள் வரும். முதல்ல என்ன செய்யணும், டியூன் போட்டுருவாங்க. தானா தன தன என்ன தெரியுதா இது? வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ, கல்யாண பாட்டு. இப்போ முதல்ல ஒரு டியூனை போட்டு கொடுக்கும்போது அதுக்குரிய வரியை போடுறாரு, பாட்டாக வந்துடுது. அப்போ பாட்டு நமக்கு வராதா? அது அவனுக்கு வர்ற மாதிரி நமக்கு வராதா? அப்போ இந்த அஜர்த்துமார்களுக்கு மட்டும்தான் டியூன் கிடைக்குமா? இதில் யார் உட்கார்ந்தாலும் அதை எடுக்க முடியும். இப்போ அரபுல இதுக்கு சில மெத்தட் வச்சுருக்கிறாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தானி, கர்நாடிக்கு என்று சில முறைகள் இருக்குது. இந்த சங்கீதத்தில் அரபியில் என்ன செய்வாங்கன்னா, ஒரே ஒரு வடிவம் இருக்கிறது, ஃபவுலன் என்ற வடிவம் இருக்கு. இந்த ஃபவுலன் என்ற வடிவத்தை கையாள தெரிந்தவருக்கு ஈஸியாக டியூன் வந்துடும். ஃபவுலன் 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 ஃபவுல், இது ஒரு வருதா, டியூனா வருதா? இதே மௌலுதுக்கு வைங்களேன், சலாத்துன் சலாமுன் ஹுமா சர்மதா, வந்துருச்சா? ஃபவுலன் 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 ஃபவுல், இது வேற டியூன். இப்படி இந்த ஃபவுலன் என்ற டியூனை கையாள தெரிஞ்சவங்களுக்கு டியூனை பிடிச்சிட முடியும். இப்போ என்ன கேட்குறோம்னு சொன்னால், சரி மௌலுது ஓத தெரியாதுன்னே வச்சுக்குவோம். அவங்க சொல்கிறது மாதிரி நமக்கு மௌலுது ஓத தெரியாது என்றே வைத்துக் கொண்டாலும் அது வணக்கம் ஆயிருமா? இப்போ உங்களுக்கு திருக்குறள் ஏற்ற தெரியுமா? ஏற்ற தெரியாது, அதுக்காண்டி திருக்குறளை வணக்கம்னு சொல்லுவீங்களா? கம்பராமாயணம்னு வச்சுருக்கிறாங்க, அதை எத்தனையோ பல கவி பேரரசு சொல்லுவாங்க. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும்லாம் சொல்லுவாங்க. அதில் பார்த்தா இலக்கியத்தை அவர் போட்டு பயங்கரமாக பிரட்டி எடுத்திருப்பார். அது உங்களுக்கு ஓத தெரியாது, அந்த அளவுக்குலாம் கம்பராமாயணத்து மாதிரி உண்டாக்க தெரியாதுன்றக்காக வேண்டி அது வணக்கம்னு ஏற்றுக்குவீங்களா? இது என்ன பேச்சு இது? இஸ்லாத்தில் இதெல்லாம் வணக்கத்திற்கு அளவுகளா?
இறைவன் சொன்னால் அது வணக்கம், இறை தூதர் சொன்னால் அது வணக்கம். அது இல்லாம இவங்க உண்டாக்குறதுல வணக்கம் அல்ல. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பல இடங்களில் இதை பேசுகிறோமா இல்லையா? இதுக்கு பிறகு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களா? மேடை போட்டு பேசுகிறானே, நம்ம சினிமா பாட்டில் சும்மா நம்ம ஒரு பொழப்புக்காக பண்ணுறோம், அதை விட மாட்டாங்கிறான், மேடை மேடையாக பேசுகிறான்னு சொல்லி இதற்கு பிறகு அஜர்த்துமார்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி இனிமேல் மௌலிது ஓதும் போது நீங்கள் சினிமா பாட்டில் ஓதாதீங்கன்னு சொன்னாங்களா? அப்படித்தான் ஓதுவோங்கிறாங்க. அதுக்கு பாருங்களேன், ஒரு அஜர்த்து பேசுகிறார் பாருங்க. அந்த ராகம் போட்டு பாடுவது கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுவது. நம்முடைய மார்க்கத்தில் ராகம் என்பது கூடாது என்பதல்ல. அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கிறது. அது பிரச்சனை இல்லை. இந்த மெட்டு சினிமாவில் வந்து பிடிச்சி அதனால கூட சொல்ல முடியாது. நமக்கு ராகம் போடுவது, குர்ஆன் ஓதுவதே பார்ப்பீங்கல்ல, அது ஒரு வகையான ராகமாக தான் இருக்கும். காரிகள் ஓதுறதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, அது ஒரு வகையான ராகம். அது ஒரு ராகம் பெருசல்ல. அதே நேரத்தில் சினிமா பாட்டுன்ற உடனே டப்பாங்குத்து பாடெல்லாம் இருக்கும், அசிங்கமான பொருள்ல பாடுறது, அந்த மீனிங்ல பாடக்கூடாது. ஏன்னு கேட்டா அந்த மெட்டுல பாடும்போது கேட்பவர்கள் அந்த பாட்டோட நினைவு வந்துடும். அது கூடாது. தெரியுதா? சினிமா பாட்டில் படிக்கிறது தப்புன்னு சொல்லலை. சினிமா பாட்டில் இருந்து நம்ம படிக்கலாம். நாகரிகமான மெட்டுக்கள்ங்கிறதுனா நாகரிகமான மெட்டுன்னு அதுக்கு என்ன அளவுகோல் வைக்கிறதுன்னு தெரியல. நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கான். அப்போ அந்த பாட்டில் இருந்து எடுத்து படிச்சுக்கலாம். குரானே ராகம் தானே, குரான் ராகம் தான். அது சினிமா பாட்டு ராகமா? சினிமா பாட்டு ராகத்தை ஓதுனா அவங்கள விட்டுருவாங்களா? மகளாவோட தெருவுக்குள்ள விட்டுருவாங்களா? அப்போ மௌலிதை மட்டும் எப்படி இவங்க படிக்கிறாங்க? அதை சுட்டி காட்டிய போது கூட அது தவறு என்று அவங்க திருத்திக் கொள்வது கிடையாதுங்க. பார்க்குறது மீலாதி விழா என்ற பெயரிலே தெருக்களிலே டான்ஸ் ஆடிக்கொண்டு இந்த பாடல்களை பாடிக்கொண்டு கூத்தடிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றோம். இந்த வீடியோ பாருங்க. டான்ஸ் ஆடுறாங்களா? இவங்கெல்லாம் யாருன்னா அந்த மகளால் உள்ளவங்க, அந்த ஜமாத்தில் உள்ளவங்க, மௌலிதை ஆதரிக்கக்கூடியவர்கள். இது வணக்கமாக நான் கேட்குறேன். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு என்று பாட்டு படிக்கிறான். அந்த டியூனில் இருந்து ஒரு பாட்டை இவங்க உண்டாக்கி அதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தெருக்களில் உட்காந்து திங்கு திங்குன்னு குதிச்சு ஆடுறாங்க. இஸ்லாத்திலே இப்படி ஒரு வணக்கம் உண்டா? பார்ப்பதற்கு இது கேலி கூத்தாக தெரியவித்தான் நம்ம கேட்கணும். எங்களுக்கு என்ன மௌலிதின் மீது எங்களுக்கு என்ன தனிப்பட்ட கோபம்? நாங்கள் ஏன் அதை கூடாதுங்கிறது புரியுதா? எது ஒன்று மார்க்கத்தில் இஸ்லாத்தில் இல்லையோ அதை இவர்கள் தூக்கி பிடிக்கின்றார்கள். எனவேதான் அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. இது ஒரு அடிப்படைங்க. இன்னொன்று பாருங்களேன், இந்த மௌலிது என்று இவர்கள் படிக்கின்றார்களே, அதில் இடம்பெறக்கூடிய வார்த்தைகளும் நிறைய முரணான வார்த்தை இருக்குது. சரி, மௌலிது என்பது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நபிகள் நாயகத்தை நாங்கள் புகழ்றோம், ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து உண்டாக்கப்பட்டது தான் சுபஹான மௌலிதுங்கிறாங்கல்ல, நம்ம அதில் கூடாதுங்கிறோம். உடனே அவங்க நம்மளை பார்த்து சொல்றது என்ன? ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடாதா? இவர்கள் ரசூலுல்லாஹ்வை புகழக்கூடாது என்று சொல்கிறார்கள், புகழ்றதையே வழிகேடு என்று சொல்கிறார்கள். எங்க நம்ம சொன்னோம் ரசூலுல்லாஹ்வை புகழ்வது வழிகேடு நம்ம சொன்னோமா? இல்லையே. அல்லாஹ்வே திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகத்தை புகழ்ந்து பேசுகிறானே. இன்ன வரஃபானாலக விக்ரக், ரசூலுல்லாஹ் பத்தி அல்லாஹ் சொல்றான், வரஃபானாலக விக்ரக், நபியே உம்முடைய புகழை நம்ம உயர்த்தி இருக்கிறோம். குர்ஆன்ல இருக்கு. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி இன்தலகும், நபியே அல்லாஹ்வின் அருள் காரணமாகவே நீங்கள் அந்த மக்களிடத்தில் நளினமாக நடக்கின்றீர்கள். நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ்வே புகழ்ந்து சொல்றான். இப்பவும் நம்ம சொல்வோம், நபிகள் நாயகத்தை போல ஒரு வள்ளல் இல்லை, அவர்களைப் போல ஒரு இறையச்சமுடையவர் யாரும் இருக்க முடியாது. அவர் போர்க்களத்தில் வீரராக திகழ்ந்தார், நல்ல ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு போதித்தார், சிறந்த கணவனாக இருந்தார், சிறந்த தந்தையாக இருந்தார், சிறந்த அரசராக இருந்தார், எல்லாவற்றிலும் சிறந்தவர். நபிகள் நாயகத்தை நம்ம யாருமே முந்த முடியாது. புகழ்ந்தான சொல்றோம். இப்ப மௌலிதில் என்ன பிரச்சனைனா, புகழ்றோம் என்ற பெயரிலே நபிகள் நாயகத்தை இறைவன் அளவுக்கு உயர்த்துறாங்க. ரசூலுல்லாஹ்வை புகழலாங்க, புகழ்றது தப்பு இல்லை. ரசூலுல்லாஹ்வை புகழ்றோங்கிற பேர்ல இறைத்தன்மை பெற்றவராக ரசூலுல்லாஹ்வை சொல்றாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்? அவங்க படிக்கக்கூடிய மௌலிதிலே இருக்கு. என்ன இருக்கு? பாவங்களை மன்னிப்பவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும்.
அவங்க படிக்கிறாங்க அந்த கஃபாருல் கத்தாயா, பாவங்களை மன்னிப்பவரே. ரசூலுல்லாஹ் பார்த்து படிக்கிறாங்க. பாவங்களை மன்னிப்பது யாரு? அல்லாஹ்ங்க பாவங்களை மன்னிக்கிறான். வம யக்ஃபிரு துனூப இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யார் பாவத்தை மன்னிக்க முடியும்? திருக்குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான். இவர்கள் படிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் பாவத்தை மன்னிப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்க யா மாகிய துனூபி, பாவங்களை தீமைகளை எல்லாம் அழிப்பவரே உங்களுக்கு சலாம் உண்டாவதாக படிக்கின்றார்கள். கஃபிரு அன்னி துனூபி, என்னுடைய பாவங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள், நன்மையாக மாற்றி விடுங்கள் என்று ரசூலுல்லாஹை பார்த்து படிக்கின்றார்கள். யாமன்த மாதா வஜ்தரம் துபு வஅத்தரிஃபு வர்ஜுல் கரம் வலுதுபிமன் ஹல்லல் ஹரம் வ நூருஹு அம்மல் பிலாத். இது இருக்கு சுப்ஹான மௌலூதுல இருக்கு. பாவம் செய்தவனே வருது, யாமன்த மாதா வஜ்தரம், குற்றம் செய்தவனே, துபு நீ பாவ மன்னிப்பு தேடு, வஅத்தரிஃப் உன் குற்றத்தை நீ ஒத்துக்கொள், வலுதுபிமன் ஹல்லல் ஹரம் இந்த ஹரமிலே இருக்கிறாரே இந்த நபியிடத்திலே நீ சரணடைந்து விடு, அவருடைய ஒளி இந்த உலகெங்கும் வியாபித்து இருக்கிறது, அவரு உன்னுடைய பாவங்களை மன்னிப்பார். இதுதானே பிரச்சனை. நபிகள் நாயகத்தை புகழ்ந்தா பரவாயில்லை, ஆனா புகழ்றோம் என்ற பேர்ல அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் ரசூலுல்லாஹ் உட்கார வச்சா, அரிசியில கொண்டு போய் அல்லாஹ் பக்கத்தில் ரசூலுல்லாஹ் உட்கார வைக்கலாமா? அல்லாஹ்வுடைய இறைத்தன்மை பெற்றவராக ரசூலுல்லாஹ் ஆக்க முடியுமா? மதிக்க வேண்டும், உயிருக்கு மேலாக மதிக்க வேண்டும். நமது தாயை விட, நமது தந்தையை விட, உலக மக்கள் அனைவரையும் விட நபிகள் நாயகத்தை நாம் நேசிக்க வேண்டும், அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த நபியாக இருந்தாலும் அவர்களை இறைத்தன்மை பெற்றவராக சொல்லக்கூடாது. சுப்ஹான மௌலூதுல அதான் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா முப்ரி ஸகாமி இப்படி வருது. நோயை நீக்குபவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் பார்த்து படிக்கிறாங்க. நோயை நீக்கிடுங்க. நமக்கு நோய் வருதா இல்லையா? காய்ச்சல் வருது, தலைவலி வருது, வயிற்று வலி வருது, பல நோய்கள், கேன்சர் வருது. இதற்கான நிவாரணம் யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ்ட்ட இருக்கு. இப்ராஹிம் நபி அவங்க சொன்னாங்க, இதா மரில்து வஹுவ யஸ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் அவனே எனக்கு குணமளிக்கிறான். நோய் வருதுன்னு வைங்க, இப்ராஹிம் நபி யாரு? அல்லாஹ்வுடைய நண்பர், கலீலுல்லாஹ். வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலன், அல்லாஹ் இப்ராஹிம் நபி தன்னுடைய உற்ற தோழனாக ஆக்கி கொண்டான். அவங்க சொல்றாங்க, நான் நோயுற்றால் அல்லாஹ் தான் எனக்கு குணமளிப்பான். குணமளிக்கிறது அல்லாஹ்வுடைய வேலை தானே. அய்யூப் நபி துஆ செய்யலையா? வ அய்யூப இத் நாதா ரப்பஹு அன்னி மஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூப் நபி அவங்க அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க, இறைவா நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், நோயுற்று இருக்கிறேன், ஒரு தீங்கிலே நான் பிடிபட்டு இருக்கிறேன், என்னுடைய கஷ்டத்தை நீ போக்குன்னு அல்லாஹ்வை அழைத்தார். நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம். ஃபகஷப்னா மாபிஹி மின் துர், அவருக்கு ஏற்பட்ட அந்த தீங்கை நோயை அவரை விட்டு போக்கினோம்னு சொல்றான் குர்ஆன்ல. அய்யூப் நபி அவர்களுக்கு தனக்கு ஏற்பட்ட நோயை போக்கிக்க முடியல. ஏன்? நபிகள் நாயகத்துக்கே போக்கிக்க முடியல. ஒருத்தர் வர்றார், ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காய்ச்சலால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. காய்ச்சல் கணக்கணக்கணன் உடம்பு கொதிக்குது. அவர் பார்த்தவர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே கடுமையான காய்ச்சலா இருக்குதுங்க அப்படிங்கிறார். அப்போது நபிகளார் சொன்னார்கள், உங்களிலே இருவருக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் என் ஒருவனுக்கு ஏற்பட்டிருக்கிறதுனாங்க. அந்த நோயை உடனே அவங்க போக்குனாங்களா? நோயை தருபவனும் இறைவன், நோயை நீக்குபவனும் இறைவன். இதை நம்ம மார்க்கம் சொல்லுது. ஒரு நோயாளியை பார்க்கறதுக்கு நம்ம போறோம், அவருக்காக நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனை 2-3 பிரார்த்தனை சொல்லி கொடுத்தாங்க. அதுல ஒன்று என்ன? அதிகவில் பாச ரப்பன்னாஸ் வஷ்பி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க ஷிஃபா லா யுகாதிரு சக்கமா. துவா தெரியுமா இல்லையா நமக்கு? இதுக்கு என்ன அர்த்தம்? மனிதனுடைய இறைவனே இந்த நோயை நீ போக்கிரு, இந்த மனுஷனுக்கு ஏற்பட்டிருக்கிற நோயை நீ போக்கு, வஷ்பி நீதான் குணமளிப்பவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க உன்னை தவிர யாரும் குணமளிக்க முடியாது. எப்படிப்பட்ட வார்த்தைகள்! ஒரு நோயாளியை பார்க்க போறாங்க, நம்ம என்ன துஆ செய்யணும்? இறைவா நீ தான் இவருக்கு குணமளிக்கணும். அந்த ஷாஃபி நீதான் குணமளிப்பவன், லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க உன்னை தவிர யாராலும் நோயை குணப்படுத்தவே முடியாது. தெளிவா துஆல வருதா? சுப்ஹான மௌலூதுல படிக்கிறாங்க, நோயை நீக்குபவரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும்.
அப்ப என்ன வருது? அல்லாஹ் எதை செய்வானோ, அல்லாஹ்வுடைய ஆற்றல் எதுவாக இருக்கிறதோ அதை இந்த நபியும் செய்வார் என்பதனங்க அதில் வருது. வறுமை வருகிறதாம் அவங்களுக்கு. வறுமை வரும்போது நபிகிட்ட போய் அவங்க சாப்பாடு கேட்குறாங்க, வறுமையை நீக்க சொல்லி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்களேன். நபியே, நாங்கள் லாக்கத் பியல் அஸ்பாப், எங்களுடைய வாழ்வியல் சாதனங்கள், வாழ்க்கை சாதனங்கள் குன்றிவிட்டன, வறுமையா இருக்குது, கஷ்டப்படுறோம். ஜிஅத்து ஹாதல் பாப், உங்களுடைய இருக்கக்கூடிய இந்த வாசலை தேடி நாங்கள் வந்துட்டோம். அந்த மதீனாவில் உள்ள நிலைப்படிகளை நாங்கள் முத்தமிடுகிறோம். எங்களுடைய வறுமையை நீங்கள் போக்கி விடுங்கள். வறுமையை போக்குறது யாருடைய அதிகாரம்? அல்லாஹ்வின் அதிகாரம் இல்லையா? எபுசுத்து ரிஸ்கலிம யஷாஉ யக்திர், இறைவன் தான் நாடியவருக்கு செல்வத்தை தாராளமாக அள்ளி கொடுக்கிறான், தன் நாடியவருக்கு செல்வத்தை குறைத்து வழங்குகிறான். குர்ஆன்ல இருக்குதா இல்லையா? அப்ப என்ன பார்க்குறது? சுபானமுள்ள சுத்தி சுத்தி பார்த்தோம்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்றோம் என்ற பெயரிலே இறைத்தன்மை பெற்றவராக அவரை கொண்டு போய் வைக்கிறாங்க. இது தெளிவான இணை கற்பித்தலா இருக்குது. நம்ம எப்படி சொல்றோம்? இதை நபிகள் நாயகம் நமக்கு எச்சரிக்கையும் பண்ணாங்க. லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை அந்த சமுதாயத்து மக்கள் வரம்பு கடந்து புகழ்ந்து கடவுளாக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் என்னை புகழாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹதீஸ்ல இருக்கு, லா துத்ரூனின்னாங்க, என்ன வரம்பு கடந்து புகழாதீங்க, என்ன சொல்லுங்கள் என்னை பற்றி. ஆனா அபுதுஹு, நான் அல்லாஹ்வின் அடிமை. கூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, எனவே அல்லாஹ்வின் அடிமை என்றும் அல்லாஹ்வின் தூதர் என்றும் சொல்லுங்கள். நான் அல்லாஹ்வுடைய அடிமை தான்ப்பா, நான் என்றைக்கும் அல்லாஹ்வுடைய அந்த இடத்தை பிடிக்க முடியாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னாங்களா இல்லையா? சுப்ஹான மௌலூத் எதுக்குங்க அப்ப இத்தனை விஷயங்களை இவங்க படிக்கிறாங்க? சுப்ஹான மௌலூதை பற்றி நம்ம நிறைய பேச முடியும். அது மட்டும் கிடையாது, இவங்க படிக்கக்கூடிய இன்னொன்று என்னன்னா முஹையத்தீன் மௌலூது. இது சுப்ஹான மௌலூதை விட மோசம். இந்த முஹையத்தீன் மௌலூதுங்கிறது என்ன? அப்துல் காதர் ஜீலானின்னு யாருக்கா தெரியாம இருக்கா? எல்லாருக்கும் தெரியும். அப்துல் காதர் ஜீலானி, முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி, யா கௌதுல் ஆலம் அப்படிலாம் என்ன செய்வாங்க, நூரானி சமதானின்னா நிறைய சொல்லுவாங்க அவரை பற்றி. இவரை பற்றி உண்டாக்கப்பட்ட மௌலூது தான் முஹையத்தீன் மௌலூதுன்னு வச்சிருக்காங்க. முதல்ல இந்த அப்துல் காதர் ஜீலானி யாருங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் பகுதாதில், இந்த ஈரான் ஈராக் இருக்கு பாருங்க, அங்கே உள்ள பகுதாத், அங்கு பிறந்தவர். அவர் பல வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வாழ்ந்தார். அவர் ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார். நம்ம இப்போ பிரச்சாரம் பண்ணுறோம் பாருங்க, இந்த மாதிரி அவர் ஏகத்துவத்தை பிரச்சாரம் பண்ணார். அவர் எழுதிய புத்தகங்கள்லாம் கூட இன்றைக்கு இருக்கிறது. அதில் எல்லாம் அவர் தௌஹீதத்தை பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். ஆனால் காலப்போக்கிலே அவரை மதிக்கிறோம் என்ற பெயரில் அவருக்கு தர்கா கட்டி அவரை அவுளியாவாக்கிட்டாங்க. அவரை அவுளியாவாக்கினது மட்டுமல்லாமல் இவரை எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் பார்க்குதுன்னா, அதாவது அல்லாஹ்வுக்கு நிகராக வச்சு பார்க்கறதெல்லாம் தாண்டி இறைவனுக்கே மேலாக பார்க்கிறார்கள். இது சொல்லும்போது சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கு, கூட குறை சொல்கிறாங்க பார்த்தீங்களான்னு தோணலாம். நான் அதுக்கு ஆதாரத்தை சொல்கிறேன். இந்த முஹையத்தீன் என்பவரை, அந்த அப்துல் காதர் ஜீலானி என்பவரை இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது? ஒரு விதத்திலே அல்லாஹ்விற்கு மேலாக பார்க்குறாங்க. அவர் அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? இவங்க ஓதக்கூடிய முஹையத்தீன் மௌலூதுல வரக்கூடிய ஒன்று, ரமலான் மாதம் வரப்போகுது. ஷாவால் மாதத்துடைய 29வது நாள் என்ன செய்வோம்? நம்ம பிற பார்ப்போம். சக்குடைய நாள்னு சொல்கிறோமா இல்லையா? பிற பார்த்து பிற தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நோன்ப ஆரம்பிப்போம். பிற தெரியாட்டி ஷாபானை 30 ஆக்குவோம். இதெல்லாம் நம்ம மார்க்கம் சொல்லி தரக்கூடிய சட்டம். இவர் இருந்த பகுதாதில் மேகம் பிறைய மறைச்சிருச்சு. அது அந்த பாட்டில் வருது, இது கும்ம குர்ரத்து சியாம் காலத்துல கும்தாத்துல் பிதாம் லம் யல்க மில் யௌம குலாம் சதியன் லஹா அஹ்லல் மூராத். ஒரு பாட்டு உண்டு முஹையத்தீன் மௌலூதுல. இதுக்கு என்ன அர்த்தம்? மேகம் பிறைய மறைச்சிருச்சு, மக்களுக்கு பிற தெரியல. அப்போ என்ன பண்ணாங்களா? முஹையத்தீனுடைய அம்மாட்ட போய் மக்கள் கேட்டாங்களா, என்னங்க பிற தெரியலைங்க, மேகமாக இருக்குது. உடனே அந்த அம்மா சொல்லுது, முஹையத்தீனுடைய அம்மா சொல்லுது, என்ன சொல்லுது? இல்லைம்மா, ரமலான் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படிம்மா சொல்கிறீங்க? என்னுடைய மகன், அவர் கை குழந்தையா இருக்கிறார், பால்குடி பருவத்தில் இருக்கிறார், அவர் இன்னைக்கு தாய்ப்பால் குடிக்கவில்லை. அப்போ அவர் நோன்பு வச்சிட்டாரு. அவர் தாய்ப்பால் குடிக்காமல் நோன்பு வச்ச காரணத்தினால உலகத்துக்கே ஒரு செய்தியை சொல்லிவிட்டார். எனவே ரமலான் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. எழுதி வச்சிருக்கிறாங்க.
எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எழுதி வைக்கிறாங்கன்னு பாருங்க. இதை விட மோசமாக இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. முஹைத்தின் மௌலூதில் வரக்கூடிய இன்னொரு பாட்டு, ராபி ஃபஜின் சகீமா மின் குபூதிகா அய்யுகீமா லம்மா கதா முஸ்தகீமா நாதாஹு ஐயாகிவாமி இன்னிலதீனுர் ரஷாதி அஹியைதனி கையுனாதி லக்கும் பிஹி குல்லுனாதி யா முஹித்தீனி ஹாமி. இது ஒரு பாட்டு ஒன்று, பலருக்கு மீனிங்கே தெரியாது, எல்லாம் உட்காந்து ஓதிட்டு வருவாங்க. இது என்ன அர்த்தம் தெரியுமா? இங்கே நீங்கள் பார்க்கலாம் இவரது சமுதாயம் எந்த அளவுக்கு வச்சிருக்கின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு நாள் அப்துல் காதர் ஜீலானி வாக்கிங் போயிருக்கிறார், ரோட்டில் போகிறார். அப்போது ஒரு நோயாளியை, ராபி ஃபஜ்ஜின் சக்கீம்னு நோயாளி, ஒரு நோயாளியை கண்டார். அவர் உடம்பு முடியாமல் கிடக்கிறார். அந்த நோயாளி இவர்கிட்ட கையேந்தி கேட்குறார், என்னை வந்து தூக்கி விடுங்க, கையை கொடுத்து என்னை தூக்குங்க தான் கேட்குறார். இவர் போய் அவரை தூக்கி நிப்பாட்டுறார். நிப்பாட்டின உடனே இப்போ இந்த நோயாளி பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீங்கள் என்னையை தூக்கி நிப்பாட்டிட்டீங்களே தான், நான் யார் தெரியுமா? இன்னீல தீனுர் ரஷாத், நான் தான் தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்திற்கே உடம்புக்கு முடியாமல் அது ஓய்ந்து போய் ஒடிந்து போய் மூலையில் கிடக்குது. அதை தூக்கி நிறுத்த முடியல. இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யாரு? குர்ஆன் சொல்கிறது, அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த பரிசுத்தமான இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அந்த மார்க்கத்திற்கே உடம்புக்கு முடியாமல் ஆயிடுச்சா, இவர் தான் போய் உயிர் கொடுத்தாராம். எனவே தான் அவருக்கு முஹீத்தீன் என்று பெயர் வந்தது. இதுதான் காரணம். முஹீத்தீன் என்ன அர்த்தம்? மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர். இந்த பேரே சிற்கு முதல்ல முஹீத்தீன்கிறாங்களா, முஹீத்தீன் சொல்லி அது முஹைதீன் ஆகி, அது மைதீன் ஆகி, அது பல பேர்களாக உருவகம் பெற்று விட்டது. இதுக்கு என்ன அர்த்தம்? முஹீத்தீனுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர். மார்க்கத்தை உயிர்ப்பிச்சவரா? எப்படிங்க ஒரு மனுஷன் எப்படிங்க மார்க்கத்துக்கு உயிர் தர முடியும்? அப்போ இவரை எங்கே வச்சு பார்க்குறாங்க? அல்லாஹ் அளவுக்கு, அல்லாவுக்கு மேலே வச்சு இந்த சமுதாயம் பார்ப்பதை பார்க்கிறோம். இத்தனை நம்ம சிறுக்குங்கிறோம். இதைத்தானே நபிகள் நாயகம் கண்டிக்க வந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே எத்தனை முன்னோர்களை இந்த சமுதாயம் தூக்கி போட்டு வணங்கி கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் கண்டிப்பதற்குத்தாக வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழியை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இது மாதிரியான வணக்கங்களை இவங்க செய்கிறத பார்க்குறோம். இந்த மௌலிதுகளை இவங்க லேசாக நினைப்பதில்லை. அதை பற்றி சொல்லும் போது அதுக்கு ரொம்ப சவாபு கிடைக்கும், ரொம்ப நன்மை கிடைக்கும். என்ன ஆதாரம் கேட்குறீங்களா? நீங்க அரை மணி நேரம் மௌலிது ஓதுறதுக்கு பதிலாக குர்ஆன் ஓதினா தரஜா கூட நன்மை கூட சொல்றது நீங்க. இது கூட அவுலியாக்குடைய மௌலத்தை நீங்க ஓதினீங்கன்னா இத்தனை நன்மை என்று இல்லை, 8 நன்மையை அல்லாஹ் தஆலா தருவான். அரை மணி நேரம் குர்ஆன் ஓதினீங்கன்னா ஒரு ஹர்புக்கு 10 வீதம், அவ்வளவு நன்மை தான் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு அங்கே உள்ள மௌலிதை ஆதரிக்கக்கூடிய ஒரு அஜர்த்து. என்ன சொல்றான்னு கவனிச்சிங்களா? மௌலிதை ஓதுவதை விட குர்ஆனை ஓதுவதற்கு நன்மை அதிகம்னு சொல்லவே கூடாதான், தப்பா. அதாவது மௌலிதை ஓதினால் அல்லாஹ் என்ன செய்வானா? அவருக்கு எவ்வளவு நாளும் கூலி கொடுப்பானா, கணக்கின்றி கூலி கொடுப்பானா. குர்ஆனை ஓதினால் ஹர்ஃபுக்கு 10 நன்மைங்கிறார். ஹர்ஃப்னா எழுத்து. குர்ஆனை ஓதுறீங்கன்னு வைங்க, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை நம்ம ஹதீஸ்ல வருது, அது உண்மைதான். அப்போ குர்ஆனை ஓதுறீங்கன்னா எழுத்துக்கு 10 நன்மை தான் கிடைக்கும். மௌலிது ஓதுனீங்கன்னா கணக்கு இல்லாமல் அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். எங்க போறாங்கன்னு தெரிகிறதா? திருமறை குர்ஆனுக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க. அதனால தானே சந்தோஷமான காரியங்கள் நடக்கும் போது வீட்டில் மௌலிது ஓதுவாங்க. கல்யாண வீடு, காது குத்து, வீடு குடி போறது, கடை திறப்பு, மௌலிது ஓதுறது. குர்ஆனை எங்கே ஓதுவாங்க? மௌத்தா போனால் ஓதுவாங்க. வீட்டில் யாராவது சாவணும், அப்போ குர்ஆனை எடுத்து ஓதுங்க. இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? எளவுக்கு குர்ஆனு, நலவுக்கு மௌலிது. இந்த சமுதாயத்தை எப்படி வழிகெடுத்தாங்க பார்த்தீங்களா? சிந்திக்க வேண்டும் மக்கள். நிறைய மக்கள், புதிய மக்கள் வந்திருப்பார்கள். அவங்க மௌலிதை நன்மை என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் இறைவனை அஞ்சி இதை சிந்திக்க வேண்டும். சரி, எதுக்கு இதெல்லாம் உண்டாக்குனாங்க? இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை பாட்டை இங்கே உண்டாக்குனாங்கன்னு சொன்னால் காரணம் இல்லாமல் உண்டாக்கி இருக்க முடியுமா? காரணம் வேணும்ல. என்ன காரணம்? என்ன காரணம்? பைசா தான் காரணம். காசுக்காக உண்டாக்கப்பட்டதாங்க மௌலிது. இது நான் சொல்லும் போது நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதுக்கு ஆதாரம் இருக்கு. நாங்கள்லாம் சிறு பிள்ளைகளில் மௌலிது ஓத போவோம். மௌலிது ஓத போகும்போது நிறைய அரபியில பாட்டெலாம் படிப்பாங்க. அரபிலாம் நமக்கு அப்போ தெரியாது.
இடையிடையே தமிழ் பாடல்களும் படிப்பாங்க. அதுல நம்ம ஓதும்போது படிச்ச ஒரு பாட்டு இருக்கு, கந்தமா மௌலூதோதும் லப்பைக்கு. இந்த தமிழ் பழைய காலத்து தமிழ், சில பேருக்கு புரியாத, திருப்பி டிரான்ஸ்லேட் பண்றேன் உங்களுக்கு இன்னொரு தடவை. கந்தமா மௌலூதோதும் லப்பைக்கு கற்கண்டு மிளகுப்புடன் வருதா, காப்பியும் சொந்தமாக தயார் செய்து ஊட்டியிடும் பெண்டிர்கள் யாவருக்கும் அந்தமான ரஹ்மத்துண்டாகவே அல்கவுனு பைத்தினை ஓதுவோம் சந்தமான திரேகர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே. இப்படி ஓதுவாங்க. நாங்கள்லாம் ஓதியிருக்கிறோம் சின்ன பிள்ளையில. இதுக்கு என்ன மீனிங்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த மௌலுதை ஓதக்கூடிய லப்பைக்குன்னா அஜரத்துக்கு, இந்த மௌலுது ஓதக்கூடிய அஜரத்துக்கு காப்பி, சாதா காப்பியில் மிளகு உப்புலாம் போட்டு, அதாவது இந்த அஜர்த்துமார்களுக்கு வாய்க்கு வக்கனையாக தான் கேட்கும், அந்த மாதிரி ஒரு காப்பியை போடணும். கடையில் வாங்கலாமா? சொந்தமாக உங்கள் கிச்சனில் தயாரிக்கணும். நீங்கள் அதை நல்லா மணக்க மணக்க ஃபில்டர் காஃபி மாதிரி ஒன்று தயாரித்து கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்தமான ரஹ்மத்துண்டாகவே அல்கவுனு பைத்தினை ஓதுவோமே. அதனால் அல்கவுனு பைத்தினா ஒரு பைத்து வருது, அல்கவுடு கதுலார் பி மௌலிதில் ஹாதி வ தாபல் கரார் ஒரு பாட்டு வரும். இப்போ எங்களுக்கு நீங்கள் காப்பி போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இந்த அல்கவுனு பைத்தை டெடிகேட் பண்ணுறோம், உங்களுக்காக நாங்கள் அதை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு அந்த அஜரத்து சொல்கிறார். இப்போ தெரியுதா இவங்க எதுக்கு உண்டாக்குறாங்கன்னு தெரியுதா? மௌலுது என்பது ஏன் உண்டாக்கப்பட்டது? பிரியாணிக்காக, கரியானத்துக்காக, குருமாவிற்காக, கைமாவிற்காக, தால்ச்சாவிற்காக, தனிக்கறிக்காக, மந்திக்காக, மக்கள் தரக்கூடிய காசுக்காக உண்டாக்கப்பட்டவைகள் தான் இந்த மௌலிதுகள். எனவேதான் மௌலிது ஓத போகும்போது ஏழை வீட்டில் வேகமாக ஓதுவாங்க. ஸ்பீடாக ஓதுறதுன்னா அடுத்த வீட்டுக்கு புக்கிங் இருக்கும். ஏழை நீங்கள் எவ்வளோ தூரம் கூவினாலும் அவன் அந்த 100 ரூபா தான் கொடுப்பான். அப்போ என்ன பண்ணுறது? ஸ்பீடான பாட்டு, கது அத்தாஹுல்லாஹு பில் ஃபரஜி ஃபஸமன் கது குன்த பிகியதஹு வஸமாயி அர்ஃபா இத்தரஜி வஸமாயி அர்ஃபா இத்தரஜி. பணி இல்லாத மார்கழியான ஓடிடுவார். சர 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 ஓதிட்டு பெட்டியை கட்டி கிளம்பிடுவார், 100 ரூபா வாங்கிட்டு போயிடுவார். ஆனால் பணக்காரங்க வீட்டுக்கு போனால் அப்படி இல்லை. வாசலில் 2 ஆடி கார் நிற்கிது, ஒரு BMW நிற்கிது, இன்னும் பல வகை வகையான கார்லாம் நிற்கிது. அது ஒரு செய்தியை சொல்லுது. என்ன செய்தி? பச உள்ள பார்ட்டி, அடிக்கலாம். அப்போ என்ன பண்ணுறாரு? அங்கே சொல்லுவாங்க, நம்முடைய ஜமாத்திலேயே பல இமாம்கள் அங்கேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த பணக்காரங்க வீட்டுக்கு போயாச்சுன்னா விடிய விடிய ஓதுறது, கஷ்டமான பாட்டாக எடுத்து ஓதுறது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய பாட்டில் ஒன்று உண்டு, மௌலாய சல்லி வசல் அப்படி போகும், ரொம்ப ஹை பிச்சில் போகும். அங்கம் குறைந்தவனை தாளையாம்பூ முடிச்சு தடம் பார்த்து நடந்துன்னு ஒரு சிவாஜி பாட்டு ஒன்று உண்டுங்க. ரொம்ப கஷ்டமான பாட்டு. இந்த பாட்டை எடுத்து முக்க வேண்டியது. எதுக்காக? பணக்காரன் காசு அதிகம் கொடுப்பான். இப்போ தெரியுதா இல்லையா? இந்த மௌலுது ஏன் உண்டாக்கப்பட்டது? காசுக்காக உண்டாக்கப்பட்டது. இதை பற்றி நம்ம நிறைய பேச முடியும். என்னுடைய நேரத்தை நம்ம நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால முடிக்க சொல்லி நமக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். எனவே இதெல்லாம் சிந்தியுங்கள், நிறைய நமக்கு பார்க்கணும். நபி வழி நடந்தால் நரகம் இல்லை, இது நபி வழி கிடையாது. சுபஹான மௌலுது நபி வழி கிடையாது, முஹைத்தின் மௌலுது நபி வழி கிடையாது, யா குத்துபா நபி வழி கிடையாது, புர்தா நபி வழி கிடையாது. எது அல்லாஹ்வும் தூதரும் சொன்னார்களோ, திருமறை குர்ஆன்ல இருக்கிறதோ அது நபி வழி, அது வணக்கம். எதை நபிகள் நாயகம் அவங்க நமக்கு சொல்லி இருக்கிறாங்களோ அது வணக்கம். அதில் இல்லாமல் பிற்காலத்திலே வந்தவர்கள் அவங்க எவ்வளவு பெரிய அஜர்த்தாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அரபி மேதைகளாக இருந்தாலும், அவர்கள் உண்டாக்கியது மார்க்கத்தின் வணக்கமாக ஆக முடியாது. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மௌலுது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு உண்டாக்கப்பட்ட வழிகேடுகளாக இருக்கிறது. இது மாதிரியான வழிகேடுகளை புறக்கணிக்க வேண்டும். அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தந்த அந்த சத்திய மார்க்கத்தை மாத்திரம் நெறியாக பின்பற்றி மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிருதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.